தமிழக அமைச்சரவை மாற்றத்திற்கான கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு ஞாயிற்றுக்கிழமை வெளியாக வாய்ப்பு. காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற திமுக பவள விழா பொதுக்கூட்டம். அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பு. மாநிலங்களின் தன்னாட்சி அதிகாரத்தை பறிக்க மத்திய பாஜக அரசு முயற்சிக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மக்கள் சக்தி விரோதமானது என்றும் திமுக பவள விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மீண்டும் ஒரு பரிமாணத்தில் உதயமாகிறார் அமைச்சர் உதயநிதி என்று திமுக பவள விழாவில் செல்வ பெருந்தகை பேச்சு. நாளை மீண்டும் ஒரு பரிணாம வளர்ச்சியோடு உதயமாக இருக்கின்ற எங்களுடைய அன்பு இளவல் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுகவுக்குத்தான் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நிறுவனர் ஈஸ்வரன் கருத்து. திமுகவில் அடுத்தடுத்து வருவது கருத்தியல் வாரிசு என திமுக பவள விழாவில் திருமாவளவன் பேச்சு. மூன்றாவது சூழலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும் என்றும் பேச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் டாடா நிறுவனத்தின் புதிய வாகன உற்பத்தி ஆலை 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் கார் உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். தமிழ்நாடுதான் இந்தியாவின் வாகன உற்பத்தியின் தலைநகரம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளதாகவும் பேச்சு. ஊழல் செய்து சிறைக்கு சென்றவரை தியாகம் செய்தவர் என்று சொல்வது வெட்கக்கேடு. தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாமல் போய்விட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். காவல்துறையை சுதந்திரமாக செயல்படவிட்டால்தான் குற்றங்கள் குறையும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடி அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை வரவுள்ளதாக தகவல். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் வான்வழி விமான சாகசத்தை பார்வையிட திட்டம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். குமாரபாளையம் அருகே ஏடிஎம் கொள்ளையர்கள் வந்த லாரியை காவல்துறையினர் மடக்கி பிடித்த விவகாரம். என்கவுண்டர் நடந்த இடத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு நடத்துகிறார். நாமக்கல்லில் என்கவுண்டர் செய்யப்பட்ட கொள்ளையன் ஜுமாந்தீனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. ஜுமாந்தீனின் உடல் நாமக்கல்லில் இருந்து ஓசூர் வரை ஆம்புலன்ஸ் மூலம் போலீசார் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படுகிறது. பாதுகாப்பு குறைபாடு உள்ள குறிப்பிட்ட ஏடிஎம் மையங்களை மட்டும் குறிவைத்து ஹரியானா கொள்ளையர்கள் கைவரிசை. திருச்சூர் ஏடிஎம் கொள்ளையில் 7 பேருக்கு மட்டுமே தொடர்புள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவல். தேவைப்பட்டால் திருச்சூர் ஏடிஎம் கொள்ளையர்களை காவலில் எடுத்து விசாரிப்போம். கிருஷ்ணகிரி கொள்ளை குறித்து தனியாக விசாரணை நடந்துள்ளதாக நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணா பேட்டி. சாத்தூர் அருகே வெடி விபத்து ஏற்பட்ட பட்டாசாலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. விபத்து தொடர்பாக ஆலை மேலாளர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை.
பரந்தூர் பசுமைவெளி விமான நிலைய திட்ட எதிர்ப்பு குழுவினர் போலீசாரால் கைது. காஞ்சிபுரத்திற்கு வருகை தரவுள்ள முதலமைச்சரை சந்தித்து போராட்ட குழுவினர் மனு அளிக்க இருந்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை. முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தால் எந்த ஆக்கப்பூர்வ முதலீடும் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கவில்லை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. கோவை வனப்பகுதியில் சட்டவிரோதமாக செயல்படும் செங்கற்சூளைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? சுரங்கத்துறை அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. குஜராத்தில் தமிழக பக்தர்கள் சென்ற சொகுசு பேருந்து வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம். மீட்கப்பட்ட 26 தமிழர்களும் வரும் 1ஆம் தேதி சென்னை அழைத்து வர ஏற்பாடு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்த ஒரு பணிக்காகவும் சாலைகளை தோண்டக்கூடாது. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவு. தென்காசி மாவட்டம் ராமநதி அணை பகுதியில் உலா வரும் சிறுத்தை. தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருப்பதால் மக்கள் பெரும் அச்சம். கொடைக்கானலில் பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் காட்டெருமைகள். இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்தவரை துரத்திச் சென்று தாக்க முயன்ற காட்சிகள் வைரல். சென்னை மயிலாப்பூரில் பழமையான வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்த விபத்தில் 5 பேர் காயம். விமான சாகச ஒத்திகையால் தங்கள் பகுதி அதிர்ந்ததாகவும் அதனாலேயே பால்கனி இடிந்ததாகவும் பொதுமக்கள் புகார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு. தேர்தல் பத்திர பணம் பறிப்பு புகாரில் பெங்களூரு திலக் நகர் போலீசார் நடவடிக்கை.